இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இன்றைய இறையிறக்க ஆராதனைக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய தினம் இந்த ஒளிபரப்பு சிறப்பாக வெளிவர உதவி இருக்கின்ற, நன்கொடை கொடுத்து தாங்கி இருக்கின்ற திருமதி ரூபி அவர்கள் 1000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார். எனவே அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாய் ஜெபிப்போம். அதே போல இந்த ஆராதனை வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் நல்லருள் புரிவாராக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய இறையிறக்க ஆராதனைக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புத பிரசன்னம் நம் மத்தியிலே, நம் அருகாமையிலே நம்மோடு இருக்கின்றது. உயிர்த்த ஆண்டவர் எப்படி சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி உயிரோட்டமுள்ள ஒரு சாட்சியத்தை உருவாக்கினாரோ, அதே ஆண்டவர் நமத்தியிலும் பிரசன்னமாகி நம்மை திடப்படுத்த நம்மை தேடி வந்திருக்கின்றார். நாம் அவரை தேடிச் செல்லவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளை முழுமையுமாக இது இரக்கத்தின் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து நம்முடைய குடும்பங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கும்படியாக, நமக்கு நல்ல உடல் நலத்தை கொடுக்கும்படியாக நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே ஆவியானவருடைய ஆற்றல் இந்த வேளை முழுவதுமாக நம்மோடு இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய்.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் இயேசுவே என் இயேசுவே, உம்மையே நான் துதித்திடுவேன். என் இயேசுவே என் இயேசுவே, உம்மையே நான் துதித்திடுவேன். ஐயா, உம்மையே நான் துதித்திடுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் தேவனே என் தேவனே, உமக்கே என்றும் ஆராதனை. என் தேவனே என் தேவனே, உமக்கே என்றும் ஆராதனை. ஐயா, உமக்கே என்றும் ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
ஆராதனை 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 ஆராதனை. ஜெபிப்போமா. எல்லா ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் ஊற்றான அன்பு தெய்வமே, இன்று உம்மை தேடி வந்திருக்கின்றோம். வாழ்க்கையின் பல்வேறு சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் இன்னும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனை நிறைந்த உணர்வுகளையும் சுமந்து வந்திருக்கின்றோம். இறைவா, எங்களுடைய வாழ்வு மாற வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நேரம் முழுவதும் உமது ஆசீர்வாதத்தின் நேரமாய் எங்களுக்கு அமைவதாக. நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு சிவ விண்ணப்பமும் உம்முடைய திருவடிகளை எட்டுவதாக. அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் கூக்குரலிட்ட பொழுது விண்ணி நின்று அவருடைய கூக்குரலை கேட்டு மோசேயை அனுப்பியதைப் போல ஆண்டவரே, எங்களுடைய கூக்குரலும் அழுகுரலும் உம்மை எட்டுவதாக. நீரே உம்முடைய ஆவியை அனுப்பி இந்த நேரம் முழுவதும் உம்முடைய வல்லமையின் நேரமாய் அமைய எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிதோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை உச்சரித்து ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் வலிமையை பெறுகின்றோம். அவருடைய பாடுகளிலிருந்து வழிதோடி வருகின்ற இரத்தம் நம்மை குணப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கும் அதே நம்பிக்கையோடு இயேசுவினுடைய துன்பகரமான பாடுகள் அனைத்தும் நமக்கு வாழ்வை கொடுக்கும் என்ற ஒரே உறுதியோடு இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலையில் நாம் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போனிபாத் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில் நாம் சிறப்பாக எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை குறிப்பாக நற்கருணை உட்கொள்ளுகின்ற அனைத்து நோயாளிகள், வெளியில் வர முடியாமல் படுத்த படுக்கையா, நடக்க முடியாமல்
இன்னும் கடுமையான வியாதிகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை நோயாளிகளையும் முதியோரையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் அவருடைய நோய்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று, அவர்களுக்கு பூரண சுகம் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த 2வது 10 மணியில சிறப்பாக கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பிலிருந்து, தாக்கத்திலிருந்து அகில உலகமும் விடுபட வேண்டும் என்று, இன்னும் நம் ஒவ்வொருவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி தாராளமாய் கிடைக்க வேண்டும் என்று, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி நாம் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு இரையாகாதபடி இறைவன் தாமே தன்னுடைய தூதர்களை கொடுத்து நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அதே போல ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வந்து அகதிகளாக சென்றிருக்கின்ற உக்ரைன் நாட்டு மக்கள் மீண்டும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இறைவன் தாமே அவருடைய நாட்டை கட்டி எழுப்ப எல்லா பொருளாதார சக்தியையும் கொடுக்க நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின்
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானி. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இது 3வது 10 மணியில நம்முடைய இளைஞர் இளம் பெண்களை ஒப்புக் கொடுப்போம். இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, திருமண காரியம் இவை அனைத்தும் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்றும், மேலும் தவறான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கின்றவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று, இன்னும் இன்றைக்கு இணையம் இன்டர்நெட் என்று சொல்லி இவற்றிற்கு அடிமையாகி இருக்கின்ற ஒரு சூழல் மாறி மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை கண்முன்பாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை சிறப்பாய் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும்
முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த 4வது 10 மணியில் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுப்போம். காரணம், நம்முடைய பல ஆண்டுகளுடைய போராட்டம், ஜெபம், இவை அனைத்தும் இன்றைக்கு இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவையான வலது வாய்க்காலை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. இன்னும் குறிப்பாக நம்முடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக பலமுறை நாம் போராடிய பொழுதெல்லாம் இறைவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி நமக்கு தேவையானதை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். குடி தண்ணீராகட்டும், எதுவாக இருந்தாலும் இறைவன் தாமே நமக்கு அனைத்தையும் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த பகுதிக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்
உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வெளிப்படுத்த முடியாத உணர்வுகள் அனைத்தையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்தவர்களாக, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம் என்று சொல்லி நம்முடைய அடிமைத்தன்மையை, நம்முடைய வெறுமையை வெளிப்படுத்தியவர்களாக நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் இரு கரங்களையும் உயர்த்தி நாம் கலந்து கொள்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே எல்லாம் மறுரூபம் ஆகணுமே, மனிதர்கள் மூழ்கணுமே எல்லாம் மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணைகடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே,
நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக அகில உலகத்தையும் ஒப்புக் கொடுப்போம். அகில உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களும் இயேசுனுடைய இரக்கத்தை சுவைக்க வேண்டும் என்று, இன்னும் குறிப்பாக நாம் அனைவரும் பாவிகள் என்ற ஒரு நிலையில் மனுக்குலம் முழுவதன் மீதும் இரக்கத்தின் ஆண்டவருடைய அருள் சொரியப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லுவோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல், எமது பாவங்களை பாராமல், உமது அளவற்ற நன்மைத்தனத்தில், உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றும் இல்லாமையில் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின்
இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறையிறக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறையிறக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அவி விசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறையிறக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அட்சிப்பில் இறையிறக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறையிறக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தரிகிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்புறவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்புறவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்புறவையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். செபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவை மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே.
உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய அற்புத கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆசிரை பெற இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகள், துக்கங்கள் அனைத்தையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கைக்கான அருளை பெற இருக்கின்றோம். இன்றைக்கு சுமந்து வந்திருக்கின்ற பாரங்கள் ஏராளம். நம்முடைய உடலில் இருக்கின்ற வேதனைகள் ஏராளம். நம்மை சுற்றி இருக்கின்ற சிக்கல்கள் பல. எங்க எப்படி போறதுன்னு தெரியாம ஒரு கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, ஒருவித தயக்கத்தோடு, தடுமாற்றத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம். நாம் எதிர்பார்த்தவை கிடைக்காமல் கலங்கி போயிருக்கின்றோம். இவை அனைத்திற்கும் இன்றைக்கு பதில் கொடுக்கின்ற ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு. எதை எப்படி சந்திக்க வேண்டும் என்று, எதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, எதை எப்படி மாற்றி போட வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவரும் அதை மாற்றி போட வல்லவரும் இந்த ஆண்டவர் இயேசு. எனவே அவருடைய அற்புதத்தின் கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கி நம்மை சரணாகதியாக்கி, தெய்வமே நீர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், என்னை வழிநடத்தும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் ஒன்றிணைத்து அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போமா? நம்முடைய பாரங்களை எல்லாம் நம்மை தாங்குகின்ற இந்த கர்த்தர் மேல், நம்மை கரம் பிடிக்கின்ற இந்த கர்த்தர் மேல், நம்மை கைதூக்கி விடுகின்ற இந்த கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார்,
அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஜெபிப்போமா. அதிசயம் செய்கின்ற அன்பு தெய்வத்திடம், ஆறுதல் கொடுக்கின்ற அதிசய தெய்வத்திடம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றிகளை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. இறைவா, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு சொந்தங்களை, எங்களுடைய உற்றார் உறவினர்களை, நண்பர்களை, நாங்கள் சந்தித்த மனிதர்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்காக உம்மை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம். தெய்வமே, எங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, எங்களை நீர் அரவணைத்துக் கொள்வீராக. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவோம் என்று சொல்லி உம்முடைய பெயரை எம்முடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கின்றோம் என்று எங்களுடைய நினைவுகளை எந்நேரமும் உம்முடைய இதயத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சுமை சுமந்து சொந்திருப்போரே, சுமை சுமந்து சொந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி இறைவா இருகரம் விரித்து எங்களை அழைத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் கிருபைக்காக, தயவிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்களை ஆசீர்வதிக்க கரம் பிரித்து காத்திருக்கின்றீர் என்பதை உறுதியாய் நம்பி உம்மை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுடைய சுமைகளை எல்லாம் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர், எங்களுடைய பாரங்களை எல்லாம் நீர் புரிந்தவராக இருக்கின்றீர்.
வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், யாரும் இல்லையே என்ற ஒரு எண்ணத்தில், இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு குழப்பத்தில் உம்மிடம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை அனைத்தையும், நாங்கள் உறங்குவதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் காரியங்களை செய்வதும் என்று சொல்லி அனைத்தையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் கருணையோடு உற்று நோக்கும் ஆண்டவரே. உறுதிப்படுத்தும், எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும். கலங்கி போயிருக்கின்ற எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும். இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களுக்கு பூரண சமாதானம் கிடைப்பதாக. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் குட்டி பழக்கம், போதை பழக்க வழக்கம், இன்னும் நாங்கள் எதிர்பாராத எத்தனையோ தவறான காரியங்களுக்கு மத்தியில் இறைவா, குடும்பத்தில் நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாம நாங்கள் கதறி கூப்பாடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைக்காதா? அமைதி கிடைக்காதா? ஒரு நேரம் போனாலும் அமைதியா என்னுடைய குடும்பத்தில் நான் இருக்க முடியாதா என்று சொல்லி ஏங்கி தவித்திருக்கின்றோம். ஆண்டவரே, வார்த்தைகளால் காயப்படுத்தி, எங்களுடைய நடவடிக்கைகளால் அடுத்தவருடைய மனதை புண்படுத்தி, எங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உருவாக்கி வாழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இனி எங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதான குறைவுக்கு ஒருபோதும் நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு நிம்மதியான, ஒருவர் ஒருவரை அரவணைத்துக் கொண்டு அமைதியான வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு அருளை கொடுப்பீராக, ஆசிரை கொடுப்பீராக. தொடுமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி அத்தனை பேரையும் நீர் தொடுவீராக. உம்முடைய வல்லமை அவர்களை ஆட்கொள்வதாக. இன்றைக்கு அவருடைய உள்ளங்களுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்வதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமை இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்கள்ல சமாதானத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக. நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அவ்வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்து கூறுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு நீர் விட்டு சென்றிருக்கிற சமாதானம் நிறைவாய் கிடைப்பதாக. எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, தாங்க முடியாத வேதனைகளை, துக்கங்களை, துயரத்தை சுமந்து வந்திருக்கின்றோம். எப்படி சொல்லி அழுகிறதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் வேதனையை சுமந்து வந்திருக்கின்றோம். மாறாதா? இந்த காரியங்கள் எல்லாம் தீர்ந்து போகாதா? எனக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்காதா? இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இந்த பாரங்களை எல்லாம் சுமந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை கருணையோடு கண்ணோக்கும். உடைய ஆற்றலினால் எங்களை நிரப்பும். எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும், கடன் பிரச்சனை, பொருளாதார பின்னடைவு, நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, திருமண காரியத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல, இன்னும் திருமண வரன் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் தட்டிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்ற வேளை, இன்னும் பல்வேறு குழப்பமும் கலக்கமும் எங்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய மன பாரத்தை நீர் உணர்ந்தவராக இருக்கின்றீர். எங்களுடைய உடல் வேதனைகளை நீர் புரிந்தவராக இருக்கின்றீர். எங்களுடைய மன பாரத்திலிருந்து எங்களை விடுவிப்பீராக. எங்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தொட்டு சுகப்படுத்தும். எங்களுடைய உடல் வேதனைகள் எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். மூட்டு வலிகளோடு, முதுகு வலிகளோடு, இன்னும் பல்வேறு நோய்
பிணிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மருத்துவர்கிட்ட போய் பார்த்து 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 மாத்திரை சாப்பிட்டோம். ஆண்டவரே, அந்த வலியும் வருத்தமும் வேதனைகளும் எங்களுடைய உடலை விட்டு நீங்கவில்லை. இனியும் அதே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நாங்கள் சுகம் பெறுவோம். குருடர் சொன்னாரே, தொழுநோயாளர் சொன்னாரே, முடக்குவாத உற்ற மனிதர் நம்பிக்கையை வெளிப்படுத்தி சுகத்தை பெற்றுக்கொண்டாரே. ஆண்டவரே, உம்முடைய ஆற்றல் எங்களுக்கு நிறைவாய் கிடைத்து எங்களுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து காத்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக வல்லமையினால் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. உம்முடைய வல்லமை அதை நிறைவேற்றி கொடுப்பதாக. நாங்கள் தொடர்ந்து உமக்கு சாட்சியமாக இருக்க உதவி செய்தோம். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அவருடைய இல்லத்தையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் மீது மனமிறங்கி அந்த இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலம், உள்ள சுகம் இவற்றை கொடுப்பீராக. இறைவா, உம்முடைய ஆற்றல் மிகுந்த வல்லமை எங்கள் மீது இறங்குவதாக. இன்னும் பல்வேறு காரியங்களை குறித்து மனதில் போட்டு குழம்பி போயிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவக்கூடிய தெய்வமாக நீர் இருக்கின்றீர். இந்த உள்ளத்தில் இருக்கின்ற பகை, வர்மம், வைராக்கியம், பழி வாங்குகின்ற உணர்வு எல்லாவற்றையும் எடுத்து விடும். எங்களுக்கு சமாதானமான இதயத்தை கொடுத்தருளும். நாங்கள் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திற்கு சமாதானம் கொடுங்க, சமாதானமான இதயத்தை எங்களுக்கு கொடுங்க. போதும், இந்த பாரமும் வேதனையும் போதும். எங்களை தொட்டு சுகப்படுத்தி உடலிலும் உள்ளத்திலும் எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை வலிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி மத்தியிலே எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி ஆராதிக்கின்றோம்,
நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் பாடி அவர் கொடுக்கின்ற ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்வோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். 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 இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவு, ஒத்துழைப்பு அனைத்திற்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்தாலும் நன்கொடையாலும் இந்த ஒளிபரப்புகளை கொண்டு செல்ல உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். எண்ணற்ற மக்களுக்கு இது விசுவாசத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஒளிபரப்பினை சிறப்பாய் கொண்டு செல்ல உங்களுடைய பொருளுதவி நம்பிக்கையோடு எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்களால் முடிந்த நன்கொடைகளை, ஏற்கனவே ஒரு திட்டத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். மாதம் ஒரு திருப்பலி, மாதம் ஒரு கருத்து என்ற அந்த ஒரு திட்டத்தோடு உங்களை இணைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுடைய கருத்துக்களுக்காக செபிக்க உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல இந்த இறையிறக்கத்தினவனால் சிறப்பாக ஒளிபரப்பாக நன்கொடைகளை கொடுத்து நல்ல உள்ளங்கள் சிறப்பாய் பங்கெடுக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே சமயத்தில் இன்னும் அனைவரையும் நம்பிக்கையோடு வரவேற்கின்றேன், நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும்
சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.